வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ. இது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நிறைய இருக்குது. நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது 1S ஒரு செல் சீரியஸ், அல்லது ஒரு செல்லை எப்படி ஒரு பிஎம்எஸில் இணைக்கலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ. இது வந்து பேட்டரி. இந்த பேட்டரியிலிருந்து இந்த மாடுல் இருக்கும். இந்த மாடுலோட ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடணும். அதில் போட்டிருக்கும் பேட்ரி ப்ளஸ்ஸு பேட்ரி மைனஸ். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ண பிறகு நம்ம இதில் சார்ஜில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்சார்ஜ் டு லோடு எனி லோடு, நமக்கு ஏதாவது என்ன தேவையோ, ஒரு ஃபேன் அல்லது ஒரு மினி ஃபேன் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 4.2 வோல்ட், இதுதான் மேக்ஸிமம் வோல்ட்டு. மினிமம் 3.6 3.7 வோல்ட் வரும். இதுதான் வந்து அவுட்புட் கொடுக்க போகிறோம். சார்ஜ் பண்ணுறது இது வந்து பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த பேட்டரிக்கு சப்ளை வந்து பவர் மைனஸ் பவர் ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக இருந்து இதுக்குள்ளே கொடுக்குறோம். இந்த இடத்துல சால்டர் பண்ணுறோம். இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆன பிறகு இதே இடத்துலேருந்து இந்த பவர் மைனஸ் பவர் ப்ளஸில் இன்புட் கொடுத்தோம்ல, அதே இடத்துல ஒரு லோடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த லோடு ஒர்க் பண்ணும். இதுதான் சர்க்கியூட். இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட். இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட். பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், செல்லோட சீரியஸ் பேரலல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நாம் இப்போ ஒரு சோலார் சிஸ்டத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா சோலார் பேனல், அதில் வெரைட்டிஸ், அதில் என்னென்ன வோல்ட் ஆம்பியர் எவ்வளோ அதெல்லாம் தெரியணும். அதிலேருந்து வர்ற அவுட்புட்டில் நம்ம கண்ட்ரோல் போர்டு கொடுக்கணும். கண்ட்ரோல் போர்டில் வரக்கூடிய அவுட்புட் வோல்ட் 12 வோல்ட் கான்ஸ்டன்ட் வோல்ட்டை அல்லது 24 வோல்ட் கான்ஸ்டன்ட் வோல்ட்டை நம்ம டைரெக்டாக லோடு கொடுத்து ஆப்ரேட் பண்ணலாம். இதுதான் சிம்பிள். ஒரு வேளை பகல் அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு பேட்டரி தேவை. பேட்டரிக்கு அப்புறம் என்ன பண்ணோம், சேமித்து வச்சதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 24 வோல்ட் பேட்டரி அல்லது 12 வோல்ட் பேட்டரியில் கொடுக்குறது அப்படியே டிசி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏசி வேணும் அப்படின்னா ஏசி வேணும்னா டிசி டு ஏசி பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் சர்க்கியூட் இருக்கணும். அந்த இன்வெர்ட்டர் சர்க்கியூட் இருந்தால் தான் ஏசியாக கன்வெர்ட் பண்ண முடியும். 230 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ எப்படி பாருங்களேன், 1 2 3 4 4. ஒன்று சோர்ஸு, தென் கண்ட்ரோல் யூனிட்டு, பேட்டரி, தென் இன்வெர்ட்டர். இவ்வளவு இருக்குது. இது ஒரு வைடு சப்ஜெக்ட். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கு படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம சில இன்வெர்ட்டர் சர்க்கியூட்லாம் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். ஒருவேளை பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஸோ இப்படி கனெக்ஷன் கொடுத்தா லோடு ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணோம். அப்போது ஒரு சோலார் சிஸ்டமும் இவ்வளவு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும். அப்போ தான் புரியும். ஓகே, இப்போ இந்த செல்லை சார்ஜ் பண்ணணும். லித்தியம் அயான், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் சிலிண்ட்ரிக்கல் டைப் இருக்குது, பிரிஸ்மேட்டிக் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். லித்தியம் அயான் அப்படின்னா 3.7 வோல்ட். எவ்வளோ ஆம்பியர் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கும். 1200 மில்லி ஆம்பியர்லேருந்து நிறையா இருக்கும், வரிசையாக இருக்கும். நிறைய கம்பெனி, நிறைய மாடல். ஓகே, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேசிக்லேருந்து படிக்கணும். அப்போ தான் ஒரு ஐடியா தெரியும். பேசிக்கில் என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி செல், இது 1.5 செல்லு. இந்த மாதிரி பேரல் பண்ணால் ஒவ்வொரு செல்லுக்கு ஒரு ஆம்பியர்லாம் கூடும். ஒரு செல்லில் என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட்டு தான் வெளியே வரும் பேரல் பண்ணால். இது லித்தியம் அயன் 3.7 வோல்ட்டு 1200 மில்லி ஆம்பியர். இதுதான் அது பொட்டன்ஷியல். இந்த மாதிரி செல்லை என்ன பண்ணலாம், ஒன்று இருந்தால் செல்லு, ஒன்றுக்கு மேலே இருந்தால் பேட்ரி.
அது சீரீஸில் இருந்தாலும் சரி பேரலாக இருந்தாலும் சரி. சீரீஸ் பேரலல் ஏன் தேவைப்படுது? சில லோடுக்கு வந்து இவ்வளோ வோல்ட் வேணும்னு இருக்குது, அவ்வளோ வோல்ட்டு கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா லோடு என்ன ஆகும் அப்படின்னா லோடு வந்து பர்ன் அவுட் ஆகிரும், ஃபெயிலியர் ஆகிரும். ஒரு லோடு கம்மியாக கொடுத்தா இதெல்லாம் இருக்குல்ல, நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ செல்லோட சீரீஸ் பேரலில் லாஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை பார்த்துங்க. ஒரு ஆம்பியர் என்னங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஓகே, செல்லை சீரீஸ் பண்ணால் வோல்ட்டு கூடும், பேரல் பண்ணால் ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணலாம், அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் பேட்டரி பற்றி படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில யூனிட்டுக்கு 6 வோல்ட் இருந்தால் போதும், சிலதுக்கு 12 வோல்ட்டு, சிலதுக்கு 24 வோல்ட் வேணும், அப்புறம் ஆம்பியர் கூடுதலாக குறைவாக வேணும், இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லெட் ஆசிட் பேட்டரி, இது 12 வோல்ட் 7.2 ஆம்பியர். எவ்வளோ பெருசு இருக்குது, வெயிட் ஃபுல்லாக இருக்குது. நமக்கு இந்த ஸ்பேஸை குறைக்கணும், எஃபிஷியன்ஸை கூட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல லித்தியம் அயன்ஸ் தேவைப்படுது. லித்தியம் அயனோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கிறது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். பட் எது அப்ளிகேஷனுக்கு பெஸ்ட் அப்படின்னா லித்தியம் அயன் தான். எல்லோரும் லித்தியம் அயன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அப்போது இதில் 4 1 பங்கு சைஸில் நாம் என்ன பண்ண முடியும், லித்தியம் அயன் செல்ஸை வந்து சீரியஸ் அல்லது பேரல் பண்ணி வோல்ட் வேணும்னா சீரியஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஆம்பியர் கூடனா பேரல் பண்ண வேண்டியது இருக்கும், வோல்ட் ஆம்பியர் ரெண்டையும் கூட்டணும்னா சீரியஸ் பேரல் பண்ணணும். இப்போ தான் அங்கே சிக்கல் ஆரம்பிக்குது. இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு. இதுதான் பிரெயின் ஆஃப் த பேட்டரி சிஸ்டம். செல்லில் பேட்டரி சிஸ்டம்னா சீரியஸ் ஆல் பேரலல் அல்லது போத் சீரியஸ் பேரலெல்லாம் டிசைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பேசிக்கிலிருந்து நீங்கள் நல்லா படித்தாதான் நீங்களால் பேட்டரி மேக் பண்ண முடியும். எய்ம் வந்து ஒரு பேட்டரியை மேக் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 6 வோல்ட்டா 9 12 24 வோல்ட்டு. ஆம்பியர் அதே மாதிரியே 7 14 20 40 இப்படிலாம் வருது. இப்போ ஒரு இ வெஹிக்கிள் அப்படின்னு வேணும், அதுக்கு 48 வோல்ட் வேணும், ஆம்பியர் இவ்வளோ ஆம்பியர் வேணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணும் ஒன்று. அல்லது இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு வரும்போது நமக்கு எய்ம் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் தான். ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணணுன்னா ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கணும், ப்ராக்டிக்கல் பேசிக்லேருந்து பண்ணியிருக்கணும், இல்லைன்னா புரியாது. தியரி எவ்வளோ படித்தாலும் புரிகிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியும். அதுக்கு தான் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். எல்லாருமே அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்ன பேசிக் சொல்ல வரோன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம், எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டயக்ராம் இருக்குது. டயக்ராம் இல்லாத இல்லை. டயக்ராம் இருந்தால் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எது ப்ராப்பர் வேவோ அதை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலின் நோக்கமே வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஆன்லைனில் முடிஞ்சால் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் என்னோட டைரெக்டாக கால் பண்ணி கேட்க முடியும், மற்ற அதர்ஸ் முடியாது. அதனால் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். அதுக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது ஒரு டயக்ராம் பார்த்து மேக் பண்ண தெரியணும். இந்த நாலேஜ் அடிப்படை இருந்தால் தான் நீ எலக்ட்ரானிக்கில் எதையுமே செய்ய முடியும். ஓகேவா? பழைய ஆடியோ சிஸ்டம் மாதிரி போர்டை கம்பைன் பண்ணி ஒரு ஆடியோ வர வச்சிடலாம், டிஃப்ரெண்ட் போர்டெல்லாம் இணைச்சா அவுட்புட் வர வச்சலாம் நினச்சிங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அது ஒத்து வராது. ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு சிஆர்டி டிவி பற்றி, செல்ஃபோன் பற்றி, பவர் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி, பேட்டரி, சார்ஜிங் சர்க்யூட்டு, ஓகேவா, எல்லாமே நடத்தாத சப்ஜெக்டே இல்லை, எல்லாமே இருக்குது உங்களுக்காக சப்ஜெக்ட். ஓகே, அப்போது இந்த பேட்டரியோட சைஸை குறைக்கணும், வோல்ட் ஆம்பியரை குறைக்கணும்னா அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அல்லது நாம் ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அப்போது நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சோலார் வரத்தான் போகுது, அதில் டெவலப் ஆக தான் போகுது. பட் சர்வீஸ் பண்ண தெரியணும் அடிப்படை. ஓகே, சரி, என்ன பண்ணலாம்? இப்போது பிரெயின் ஆஃப் த பேட்டரி சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்ன பண்ணுது? பேட்டரியோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி கட்டாக பண்ணிடணும், தேவை தான் கட்டாக பண்ணணும். ஓகே, ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். அது மட்டும் இல்லை, செல் பேலன்சிங். செல் பேலன்சிங்னா என்ன?
ஒரு சார்ஜ் பண்ணும்போது ஒரு செல் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், ஒன்று வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? பேட்டரியோட டோட்டல் ஸ்டேட் அதை பற்றி மானிட்டர் பண்ணி இன்ஃபர்மேஷன் பண்ணும். ஓகேவா? தெர்மல் ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. மெயின் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓவர் சார்ஜ் ஆகிடக்கூடாது, ஓவர் டிஸ்சார்ஜ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த லித்தியம் அயன் செல்லுடைய டிஸ்சார்ஜிங் வந்து ஒரு 3 வோல்ட் அல்லது 2.5 வோல்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லை உபயோகப்படுத்த முடியாது, பேட்டரி மேக் பண்ண முடியாது. ஓகே, அப்போது ஓவர் டிஸ்சார்ஜிங் ஆகிடக்கூடாது, அதை கவனிக்கணும். நம்மளால் மேனுவலாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்காக ஒன்று சிம்பிளான வந்து ஒரு மாடல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது அடிப்படை இது தெரிஞ்சால் தான் நீங்கள் பேட்டரியை மேக் பண்ண முடியும். அல்லது மேக் பண்ண பேட்டரியை ஓப்பன் பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணுற சூழ்நிலை வந்தாலும் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செல் பேரல் சீரீஸில் பேரல் பர்டிகுலர் ஆம்பியர் இல்லை, இது மாதிரி வோல்ட் வரல அப்படின்னா அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணி அதில் எந்த செல் ப்ராப்ளமோ அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி மாற்றிடலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த ரீப்ளேஸ் பண்ணால் போதும், அந்த யூனிட் ரெடி ஆகிரும். ஓகே, அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். அப்போ 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று சோர்ஸ், அதாவது பேனலோ வேறு ஏதோ சோர்ஸோ, அப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டு, தென் அப்புறம் பேட்டரி, பேட்டரியிலேருந்து அப்புறம் இன்வெர்டர் சர்க்யூட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெர்டர் சர்க்யூட்ஸ். யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஓகேவா? ஓகே, இப்போது பாருங்கள், நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்களேன். இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க, 2 லோடு, 2 பல்ப் இருக்குது, எரிஞ்சிட்ருக்கு. 2 பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இந்த இடத்துல 2 லித்தியம் செல் கொடுத்துருக்கேன். லித்தியம் செல்லுலேருந்து, நாட் பேட்டரி, செல்லு ஒன்றே இருக்குதுன்னா செல்லு. ஓகே, எவ்வளோ வோல்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு மீட்டர் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்களா, இது வந்து செல் ஹோல்டருங்க. இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், செல் ஹோல்டர் இருக்குது. ஏன்னா பேசிக்லேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா லித்தியம் செல் வாங்கி அதை சார்ஜ் பண்ணி, சார்ஜ் ஏறுதா, எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹோல்டர் இருக்குது. ஓகே, இந்த ஹோல்டரோடவே அட்டாச்சாக இந்த மாதிரி யூனிட் ஒன்று இருக்குது, சார்ஜிங் யூனிட் இருக்குது. இதுவும் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இல்லை நானே சார்ஜ் பண்ணணும், மேனுவலாக சால்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி பிசிபிலாம் இருக்குது, இந்த மாதிரி மாடுல்லாம் இருக்குது. இதெல்லாம் சார்ஜிங் மாடுல், இதெல்லாம் சார்ஜிங் மாடுல் இருக்குது. இதெல்லாம் பிஎம்எஸ், இது 4S, இது 2S, இதெல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ இதெல்லாம் இந்த சார்ஜிங் மாடுலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி செல்லை, லித்தியம் செல்லை சார்ஜ் பண்ணலாம். இந்த செல்லு வந்து 1, 2, 4 இந்த மாதிரி இருக்குது. நம்ம 4 லித்தியம் செல் சார்ஜ் பண்ணால் 4 மாடுல் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற சார்ஜ் ஆயிடுச்சா, எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது இது மேலே இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் அது வந்து சில நேரங்களில் ஃபேக்காக அமைஞ்சிரும். ஏன்னா நிறைய மாடல், நிறைய கம்பெனி, கமர்ஷியல் பிஸ்னஸ் இல்லையா, உள்ள 3000 மில்லி ஆம்பியர்னு போட்டிருக்கோம். ஆனால் அது 3000 மில்லி ஆம்பியர் கொடுக்காது அல்லது எடுக்க முடியாது. ஓகேவா? அப்புறம் டீப் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு செல்லோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதாவது வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு வழி இருக்குது. அது லாஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு காமிச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாடுல், இந்த மாதிரி ஒரு மாடுல் இருக்குது. நிறையா இருக்குது, நிறைய மாடுல் இருக்குது. அது இதை பற்றிய டெமோ வீடியோ வரும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த மாடுல். இதில் வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது செக் பண்ணலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும், பட் செக் பண்ணலாம். இந்த மாடுல் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் வரும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? 2 ஃபீஸபிள் ரெசன்ஸ் இதோட அந்த பேக்லேயே உள்ளே வரும், வித் ஸ்பேஸ் நட் ஸ்க்ரூஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. இந்த யூனிட் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதை பற்றி டெமோ வரும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போது இதில் இப்போ நான் லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட் டயக்ராம் கூட சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுதான் சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒரு லித்தியம் செல் இருக்குது, இதில் ப்ளஸ் மைனஸ் மூலிமா அது கொடுத்துருக்கேன். இதுலேருந்து அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்புட் அவுட்புட் நெகட்டிவ் ஹேண்டு, இன்புட் அவுட்புட் பாசிட்டிவ் ஹேண்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது சரி, என்ன இப்போ முக்கியமாக இதில் பார்க்கணும் அப்படின்னா, இப்போது இந்த லோடு சொல்கிறோம் இல்லையா, இந்த லோடில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட், லோடுன்னா அது எப்படி சொல்கிறது, இந்த ஹோல்டர் இருக்குது, இப்போ பார்க்கலாம். பாருங்கள்,
ஒரு சர்க்யூட்னு எடுத்துட்டோம்னா இது ஒரு பேட்டரி. இந்த பேட்டரியிலிருந்து ஒரு லோடு, இதுதான் லோடு ப்ளஸ் மைனஸ். இப்போது இது வந்து 3.7 வோல்ட்டு, ஆம்பியர் 1200 மில்லி ஆம்பியர் பர் ஹவர் வச்சுக்கோங்களே, 1.2 ஆம்பியர். இதுதான் லோடு, இதுதான் ஒரு சர்க்யூட். இப்போது இந்த பேட்டரியிலிருந்து லோடுக்கு இப்போ டேரெக்டாக இனிமேல் இப்படி தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. இப்போ இது லோடு வந்து திடீர்னு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்சியல் ஷார்ட் சர்க்யூட் அல்லது டெட் ஷார்ட் அப்படியெல்லாம் வரலாம் இல்லையா? அப்படி வரும்போது இந்த பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், கட் ஆஃப் பண்ணணும், மைக்ரோ செகண்ட்ஸில் கட் ஆஃப் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி ஒரு பேட்டரியிலிருந்து அல்லது செல்லிலிருந்து நாம் ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் பிஎம்எஸ், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதன் வழியாக லோடு கொடுத்துருக்கோம். இப்போது இதில் வோல்ட் அளக்குன்னு இதில் வோல்ட் அளந்துடலாம். அதேமாதிரி இதுலேயும் வோல்ட் அளக்கலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், வோல்ட் அளக்கலாம். இப்போ இது ஷார்ட் சர்க்யூட்னா என்னது, இது ரெண்டு இப்படி ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்னு வச்சுங்களேன். ஷார்ட் ஆச்சுன்னா அவுட்புட் கட் ஆகிடணும். கட் ஆகிட்டே தான் பிஎம்எஸ் குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம், எப்படி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஒரு செல்லை செக் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு? 2-3 மாடல் பார்க்கலாம். இந்த மல்டிமீட்டர் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஒன் விலை 450 வரும். இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அளக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் எல்லாமே அளக்க முடியும், எல்லாமே இருக்குது. ஒரு பவர் ஆன் சுவிட்ச் ஆன் பண்ணால் இது ஆன் ஆகிரும். இதில் விசிபிளாக தெரியுதா வோல்டேஜ்? பாருங்களேன் இருக்குது. இப்போ நான் ஒரு செல் செக் பண்ணுறேன், எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். 20 வோல்ட் ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு செல் எடுத்திருக்கேன், ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணுறேன். 3.8 வோல்ட் இருக்கா? இப்போது லோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இல்லையா? இதில் வோல்ட் அளக்கலாமா? இதில் லோடு அளக்கலாம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். எவ்வளோன்னு 3.7 இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். 3.9 இருக்குது. நல்ல ஃபுல்லி சார்ஜ்டு செல் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லி சார்ஜ்டு செல். இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 4.1. இன்னொரு செல் 4.19, தட் மீன்ஸ் 4.2 பக்காவாக இருக்குது. 4.25 வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு வோல்டேஜ் இருக்குது. ஓகேவா? ஆம்பியரும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த ஆம்பியரோட கெப்பாசிட்டியை செக் பண்ணுறதுக்கு இந்த மாடல் ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் ஃபியூச்சரில் தேவைப்படும். ஓகேவா? பேசிக்லேருந்து பழகுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ லோடு என்ன பண்ண போகிறேன், லோடு என்ன ஷார்ட் பண்ண போகிறேன். ஷார்ட் பண்ண என்ன ஆகும்? இப்போ இந்த லோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட் பண்ணுறதுன்னா ஒரு ஜம்பர், ஒரு மல்டிமீட்டரோட டெஸ்ட் ப்ராப் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த பல்ப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போது பாருங்கள், இந்த பல்போட பாடியில் இது ஒரு ஜம்பர் ஒயரோட ஒரு இது எண்டு வச்சுருக்கிறேன். இன்னொரு ஒயர் இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுறேன், இந்த பாசிட்டிவில் வைக்கிறேன். என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு, கட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகணும். ஓகேவா? பாருங்கள், இன்னொரு லோடு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு பல்பு பாருங்கள், என்னுடைய பாடி இருக்கு இல்லையா, பாடியில் ஜம்பரோட ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். இன்னொரு பாயிண்ட் இங்கே வைக்கிறேன். கட் ஆஃப் ஆயிடுச்சு. கட் ஆஃப் ஆகணும். கட் ஆஃப் ஆனால் தான் அது பிஎம்எஸ் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். லோடு ப்ரொடெக்ட் பண்ணதில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணதில்லை, அப்போ பேட்ரி வந்து சேஃப்டி ஜோனில் வந்துடும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரியில் மெயினாக இருக்குது. ஓகே, அப்போ இதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ. சரி, மறுபடியும் இந்த பல்ப் எரியணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பாருங்கள், நான் பாசிட்டிவ் எண்ட்ருக்குள்ள எடுத்துட்றேன். பாசிட்டிவ் எண்டை எடுத்துட்றேன். மறுபடியும் இப்போ நான் பற்ற வைக்கிறேன். ஓகே, ஒர்க் பண்ணுது. இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்போது நான் பல்பை இந்த பாடியில் மைனஸ் ஒரு டெஸ்ட் ப்ராப்பு, தென் இந்த டெஸ்ட் ப்ராப்பை அந்த பாசிட்டிவில் வைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறேன்.
கட் ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சிம்பிளாக. அப்போது ஷார்ட் சர்க்யூட் ஆனாவோ இம்மிடியேட்டாக என்ன ஆயிரும், உங்களுக்கு லோடுக்கு போகிறத கட் பண்ணிடும், பேட்ரி வந்து ப்ரொடெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து பிஎம்எஸ் சர்க்யூட். இது 1S. ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டேட்டாஸை நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் எல்லா கோர்ஸஸும் நடந்துகிட்ருக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இன்வெர்டர் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கஸ்டமர் கேட்குறார், மினி யூபிஎஸ் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், தரமாக தயாரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு செல்லோட என்ன கம்பெனி செல் வாங்கலாம், அதில் போதுமான அளவுக்கு கெப்பாசிட்டி, தட் மீன்ஸ் ஆம்பியர் இருக்கான்னு தெரியணும். அப்போ தான் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுக்க முடியும். இந்த யூனிட் உதாரணமாக இப்போ ஒரு யூனிட் அசம்பிள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட்டு 1200 rupees வரும். கொரியர் சார்ஜர் 1250 அரௌண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. மாடுலர் சுவிட்சோடு நீங்களும் அசம்பிள் பண்ணலாங்கிறது தான் நோக்கம். எங்கிட்ட வாங்கணுங்கிறலாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் அசம்பிள் பண்ணணும். ஒருவேளை கிடைக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு, ரூரல் பிளேஸில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். காம்பேக்டாக பண்ணுங்கள், ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. இதில் 4 சாக்கெட் 4 சுவிட்ச் இருக்குது, 4 லோடு கொடுத்துக்கலாம். எல்இடி பல்பு லோடு ஒர்க் பண்ணும் இந்த யூனிட். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இது ரொம்ப சிம்பிள். ஓகே, இதில் ஒரு இன்வெர்டர் போர்டு இருக்குது. இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மூலிமா யூஸ் பண்ணி ஒரு ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறோம். ரிலேவிலேருந்து உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமான சர்க்யூட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏசி வரும்பொழுது பேட்டரி சார்ஜ் ஏறும், ஏசி கட் ஆகும்போது பேட்டரியிலேருந்து இன்வெர்டர் வேலை செய்யும். இப்போ இதில் பேட்டரி இல்லை, எக்ஸ்டர்னல் பேட்டரி கொடுக்குறதா தான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை லித்தியம் செல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 4 செல்லோ 6 செல்லோ நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு பக்கா இன்வெர்டர் டிசைன் பண்ண முடியும். ஏன்னா அதை வெட்டி தான் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும். இந்த 4 பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா 4 மணி நேரம் ஒர்க் பண்ணும், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு இதை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போது நம்மக்கிட்ட இண்டிவிஜுவலாக ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுற யூனிட்டு இல்லைன்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து விசிபிளாக பார்த்து நீங்கள் அசம்பிள் பண்ண தெரியணும். ஒன்று ப்ராக்டிக்கல் பண்ணிங்கன்னா மெல்ல மெல்ல நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு வேணும் தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு 2 சாக்கெட் 2 சுவிட்ச் இருக்க மாதிரி யூனிட் இருக்குது. அது 1050 வரும். ஓகேவா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நீங்களே அசம்பிள் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இதை பற்றிய டேட்டாஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். இந்த சர்க்யூட்டில் பற்றி எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து 2 ஐசி இருக்குது, இங்கே ஒரு ஐசி இருக்குது, இங்கே ஒரு ஐசி இருக்குது. இதில் வந்து இந்த ஐசியில் இந்த சிப்பில் 2 மாஸ்பெட் இருக்குது. இதில் வந்து இதான் கண்ட்ரோல் சர்க்யூட். இதில் வந்து சார்ஜுன்னு ஒரு பின் இருக்கும், டிஸ்சார்ஜுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, சார்ஜுங்கிறது எப்போ ஒர்க் பண்ணும், இந்த அவுட்புட் வந்துச்சுன்னா கேட்டுக்கு சிக்னல் வரும் பொழுது இது கண்டக்ட் ஆகும். இங்கே டிஸ்சார்ஜுக்கு போகும்போது டிஸ்சார்ஜ் ஆக்ஷன் நடக்கும். இந்த 2 மாஸ்பெட்டில் நெகட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 மாஸ்பெட்னுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் இந்த பேட்ரி பாருங்கள், பேட்டரிக்கு ஒரு பாயிண்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு, நெகட்டிவ் வழியாக வருது. அப்போ நெகட்டிவ் கண்ட்ரோல் சர்க்யூட் இந்த சர்க்யூட் பிஎம்எஸ். ஓகே, எல்லா பிஎம்எஸ்க்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது இந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ரெண்டுலேயுமே சிக்னல் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த மாஸ்பெட்டோட ரெசிஸ்டன்ஸ் வெரி ஹை ஆயிரும், தட் மீன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் ஷார்ட் ஆகும்போது நடக்குது. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் ஷார்ட் பண்ணும் பொழுது டப்புன்னு எப்படி வந்து ஷட் டவுன் ஆகுதுன்னா 2 மாஸ்பெட்டுக்குமே சிக்னல் வராதனால இது ரெசிஸ்டன்ஸ் ஹை ஆகி ஓப்பன் சர்க்யூட் பண்ணுது. ஓகே, இது மாடுலாக இருக்கிறதுனால நம்ம உள்ள தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மாடுலே நிறைய ஒரிஜினல் வருது, சைனீஸ் மேக்கு நிறைய வருது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?